நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 5 அடி நீளம் வளரக்கூடிய சுரக்காய். நம்ம நாட்டு ரகம், பாரம்பரிய ரகம். இது இயற்கை விவசாயத்தில் தாங்க விளைவிக்கிறோம். ஏன்னா பாரம்பரிய ரகம்னாவே இயற்கை விவசாயத்தில் விளைஞ்சதுன்னா மட்டும்தான் நமக்கு அந்த அளவுக்கு எதிர்ப்பு சக்தி இருக்குது. நோய் வராமல் தடுக்கிறதுக்கு சத்து, அனைத்து விதமான சத்து இந்த காயில் கிடைக்கும். ரெண்டாவது, அந்த விதையும் முளைப்பு திறனாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு மாட்டு சாணத்திலேருந்து தாங்க தயாரிக்கக்கூடிய சாணப்பாசி கரைசல் அப்படிங்கிற பாக்டீரியாவை வச்சு தான் நம்ம பயன்படுத்துகிறோம். அதாவது விவசாயிகளே சாணப்பாசி கரைசலை தயாரிச்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பாக்டீரியானா லேபு, உரம்னா உரக்கடைக்கு தான் போனால். இனிமேல் அப்படி தேவையில்லைங்க. இந்த சாணப்பாசி கரைசல் அப்படிங்கிறது எப்படி தயாரிக்கிறதுங்கிற வீடியோ லோகு இயற்கை விவசாயங்கிற யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம். வீட்டு தோட்டம், மாடி தோட்டம், காட்டு தோட்டம் அனைத்து தோட்டத்துக்குமே இதை பயன்படுத்திக்கலாம். நல்ல எதிர்ப்பு சக்தியோடு வரும், நல்ல விளைச்சல் கிடைக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியோடு இருக்குது, மண் வளமான மண்ணாக மாறும். விவசாயிகள் அனைவருமே இதை பயன்படுத்திக்கலாம். இது ஒரு முறை தயாரிச்சிட்டோம்னா மீண்டும் மீண்டும் இதை வச்சு மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கலாம்.